கிரியை உள்ளது கிறிஸ்தவ வாழ்க்கையா, கிரியை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையா? அவன் கிரியை இல்லை என்று சொன்னது ரட்சிப்பை வாங்குவதற்கு நீ எந்த கிரியையும் செய்யல. நீ தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நீ எந்த கிரியையும் பண்ணல. நீ இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, அதனால எந்த கிரியையுமே இல்லாமல் நீ ரட்சிக்கப்பட்ட. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ அவருடைய அங்கத்தினராய், அவருடைய சபை, அவருடைய சரீரத்தின் அங்கமாய் மாறின பிறகு உன் அளவுக்கு தக்கதாய் நீ கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நானும் என் அளவுக்கு தக்கதாக ராஜ்யத்தை கொண்டு வர கிரியை எதற்காக செய்ய வேண்டும்? பரலோகத்திற்கு போவதற்கா? சொல்லுங்கள் என கண்பானவர்களே, இது கிரியையினால் உண்டானது அல்ல. பரலோகத்துக்கு போறது கிரியை செய்ய வேண்டாம் என்றால் பிறகு எதற்காக கிரியை செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு போவதற்கல்ல, பரலோகத்தை இங்கே கொண்டு வருவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே நீ வாயத்திலிருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமையான ஜெபம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த 2 வரி ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்பதுதான் உங்கள் ஜெபங்களிலே வல்லமையான ஜெபம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. வேதம் சொல்லுகிற இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்திலே ஜொலிக்க போவதல்ல, நீங்கள் உலகத்தில் தான் ஜொலிக்க வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, வசனம் எங்க இருக்கு? 2:14 வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே எல்லாம் சொல்லுங்க அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பாட்டு நமக்கு சொல்லிக்கிறேன். யார் இவர்கள் நோட்டத்தோட அப்புறம் காடப்படி. ஓகே, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? பரலோகத்தில் அழகா நிற்கணும். எதுக்குப்பா நீ பரலோகத்தில் பட்டப்பகல்ல லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? சூரியன் இருக்கிற இடத்துல ஓ லைட் எதுக்கு? 1 தாலந்தோ 2 தாலந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ. ஓகே, நீ முடிச்ச வேலைக்காக வந்து நிக்கிற. இப்ப கிறிஸ்தவம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு? பரலோகத்துல வெள்ளை சட்டையை போட்டு ஜொலிக்கணும் சார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். எப்பவுமே 2 நீங்க பார்க்கணும். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்தவம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது? நிறைய பேர் கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படிதான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், பைபிள் என்ன சொல்லுது அப்படிதான் பேசுறேன். நீங்க பரலோகத்துல ஜொலிக்கணும்னு பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லுது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை தேவன் என்னை உன்னையும் பிரகாசிக்கும்படி அழைத்திருக்கிறார். எங்க பிரகாசிக்கணும் ஐயா? எங்க பிரகாசிக்கணும்? உலகத்துல பிரகாசிக்கணும். நீங்க பிரகாசம், சூரிய பிரகாசம், சந்திர பிரகாசம் பேர் வச்சிருக்க, நல்லது. ஆனா எங்க பிரகாசிக்கணும்? உலகத்திலே பிரகாசம். உலகத்திலே எந்த மனுஷனையும் கை தட்டி இருக்கணும். நேரம் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை பிரகாசிக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். நீங்கள் பரலோகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அல்ல, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எத்தனை நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உலகத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கொஞ்சம் வலிமை. ஆமென். எத்தனை வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை பற்றி பேசுது. ஆனால் கிறிஸ்தவமோ பரலோகத்தை பற்றி மாத்திரமே நமக்கு பேசிவிட்டது.
ஆனால் வேதமோ பரலோகத்தை பற்றி பேசியதை விட, நல்லா கவனிக்கணும், ஆமா, இருதயம் பலகீனமானவர்கள் இந்த வரி வரும்போது காதை பொத்திக் கொள்ளவும் மாதிரி, இயேசு பைபிள் விட்டுருங்க, இயேசு பரலோகத்தை பற்றி பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியதே அதிகம். கையை தட்டி ஆமென், 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 ஆமென். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ஒரு நாட்டோடைய வல்லமையும் அதிகாரமும் எங்கே அந்த நாட்டின் வல்லமையும் அதிகாரமும் இல்லையோ, எப்படி எங்கே இல்லையோ அங்கே போய் அதை கொண்டு வந்து நிறுவுவதற்கு பெயர்தான் ராஜ்யத்தை நிறுவுவது. அதாவது அந்த பவர் அங்கே இல்லை, அப்போ அந்த இடத்துக்கு அந்த பவரை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் தான் அந்த நாட்டோட ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பூமியில் தேவனுடைய அவர் அதிகாரமும் வல்லமையும் ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? பிசாசு கையில் கொடுத்து அந்த இடத்துல இல்லை. இப்போ சிலுவைக்கு வந்த பிறகு அந்த ராஜ்யத்தை இயேசு கொண்டு வந்து இந்த பூமியில் நிறுவுகிறார். ஸோ வசனம் எதுக்கு பிரசங்கிக்கப்படுது தெரியுமா? இந்த பூமியில் நீங்கள் தேவனுடைய இந்த பூமியிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்த பூமியிலே நான் சுடரை போல பிரகாசிக்கணும், இந்த உலகத்தில் நான் பிரகாசிக்கணும். கையை தட்டுங்களே ஒருவருக்காம். இந்த உலகத்திலே நீங்கள் பிரகாசிக்க பிரகாசிக்க உங்களை பார்க்கிறவர்கள் உங்களால் தேவனை விசுவாசிக்கும்படிக்கு, அவர்கள் விசுவாசிக்கும்படிக்கு சாட்சி கொடுக்க அவன் சாட்சியாய் வந்தான் என்கிற வார்த்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதற்காக கிறிஸ்து உங்களை அழைச்சிருக்கிறார், எதற்காக உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படிக்கு. திரும்ப சொல்றேன், பரலோகத்தில் போய் நீங்க பிரகாசிக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்திலே இந்த பாடல் பாடிட்டு இருக்கும்போது எபிரேயர் 11 அதிகாரம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். பாருங்க, ஆபேல் காணிக்க கொடுத்த ஆபேல்ல இருந்து, எப்படி காணிக்க கொடுத்த ஆபேல், அப்படிதான் தொடங்குது பைபிள். விசுவாச வீரர் பட்டியல் எங்க தான் தொடங்குது? காணிக்கையில தொடங்குது. பழைய ஏற்பாடு எங்க தான் தொடங்குது? ஃபாலன் ஜெனரேஷன்ல காணிக்கையில தான் தொடங்குது. ஆபேல் என்னது? கொழுமையான காணிக்கைகளை செலுத்தினான். கிறிஸ்தவமும் காணிக்கையும் பிரிக்கப்பட முடியாதது. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, காணிக்கை எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்தவம் அங்க இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், விதைப்பும் அறுப்பும் பூமியுள்ள நாளளவும் இயேசுக்கு பேரே என்னம்மா? சுகந்த காணிக்கை. ஆமா, பாவ நிவாரண பலி. ஆமா, அசைவாட்டு பலி. எல்லா பலியும் அவர் தான், ஒரே பலியில. ஆமேன், கை தட்டி கொடுத்து ஆமேன். கம்ப்ளீட் ஆகுது, நிறைவு வருகிறது. அது எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, அவர் காணிக்கையும் பலியையும் நிறுத்தினார் அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் இந்த வசனத்தை எடுத்து பேசினார், நியாயமான பேச்சு தான். சார் எல்லா பலியும் நின்றுச்சான்னு கேட்டார். ஆமா, எல்லா பலியும் நின்றுச்சு. பலி மட்டும் நின்றுச்சா, காணிக்கை நின்றுச்சான்? இல்லை, நீங்களே சொல்லுங்கண்ணே. பலியையும் காணிக்கையும் நிறுத்தினார், பலிகளையும் காணிக்கையும் நிறுத்தினார்னே இருக்கு. அவர் சொன்னார், பலியை நிப்பாட்டிட்டீங்க, அப்ப காணிக்கை மட்டும் ஏன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? நியாயமான கேள்வி. ஆடை வெட்டுறதில்லை, மாடை வெட்டுறதில்லை, எல்லா பலிகள் நிப்பாட்டி. யாரும் ஆடு மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, பலிகள் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. சிலரை பார்த்தா பலிகள் இருந்தாலுமே நாங்கள் கொண்டு வர போறது கிடையாதுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஓகே, வெரி குட். பலிகளையும் நிப்பாட்டிட்டாரு, அப்ப காணிக்கை மட்டும் ஏன் கண்டினியூ பண்றீங்க? காணிக்கை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. பலியை நிப்பாட்டினார்னு பைபிள் சொல்ல, பலிகளையும் காணிக்கைகளையும் அப்படி சொல்லல, காணிக்கையையும். பலிகள் என்று ப்ளூரல்ல சொல்லிட்டு காணிக்கைன்னு சிங்குலர்ல சொல்றாங்க. அப்படின்னா எல்லா பலியையும் நிப்பாட்டிட்டாரு, ஒரே ஒரு காணிக்கை நிப்பாட்டிட்டாரு. கைத்தட்டு வருது அவருக்கு. ஆமென். எது அந்த ஒரு காணிக்கை? அரை சேக்கல். எல்லாரும் போய் என்ன செய்யணும்? தங்கள் பாவ நிவாரண காணிக்கையாக அரை சேக்கலை கொடுக்கணும். அந்த அரை சேக்கலை பணக்காரனும் அரை சேக்கல் தான் கொடுக்கணும்,
பணக்காரன் காசு நிறையா இருக்குன்னு ஒரு சேக்கல் தான் கொடுக்கணும், அரை சேக்கல் தான் கொடுக்கணும், ஏழை அரை சேக்கல் தான் கொடுக்கணும். இது எதுக்குடானா பாவ நிவாரண காணிக்கை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரிய பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி பாவத்தை நிவாரணம் பண்றது ஒரே ஒரு காணிக்கை தான், அது அரை சேக்கல் காணிக்கை. அந்த காணிக்கையை செலுத்தினார். இதை வந்து பாவ நிவாரணத்துக்குன்னு கொடுத்தான். இயேசு சிலுவைக்கு வந்தார் பாருங்க, பணக்காரன் பாவத்தை ஏழை பாவத்தை ஒரே ரத்தத்துல கழுவி பரிசுத்தப்படுத்து. அன்னைக்கு இந்த காணிக்கையை நிறுத்தினார். கையத்தட்டே ஆமென். நான் சொன்னேன் வந்து பலிகளையும் நீங்க சொல்ற மாதிரி அந்த அரை சேக்கல் காணிக்கையையும் நிறுத்தினார். நம்ம சர்ச்சில் எடுக்கிற காணிக்கை நிப்பாட்டல, அதை மிக தெளிவா பவுல் கண்டினியூ பண்றாரு. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் காணிக்கைகளை குறித்து இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன ரிமூவ் பண்ணிருங்க, அப்படியே பவுலை ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா பவுல் பேசுனதை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, சோ விதைப்பும் அறுப்பும் பூமியில நாளும் மாறாது. பிதா சொன்னாரு, நீ ஒன்ன விதைச்சினா 100 வருண்டான்னாரு. அதைத்தான் சிலுவையில செஞ்சாரு. ஒரே குமாரனை விதைச்சாரு, விசுவாசத்துல விதைச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான இயேசுவ குமாரர்கள் அவர் அறுத்தாரு. ஆமென். இன்னைக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் கோடா கோடி பேர் அறுத்துட்டார். விதைப்பும் அறுப்பும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சார். அன்னைக்கு ஒரு குமாரன் மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் சார், அவரை விதைச்சிட்டார் சார். இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் உலகமெங்கும் மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா தம் பிள்ளை பேசின பேச்சு உலகமெங்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. விதைப்பும் அறுப்பும் பூமியுள்ள நாள் அளவும் மாறாது. ஸோ இந்த உலகத்தை குறித்து தேவனுக்கு அப்போ பாருங்க, நான் சொல்ல வரேன், காணிக்கையில் தொடங்கு இடையில நம்ம காணிக்கணும்னு அப்படியே இல்லை, அது அனாயிட்டிங்கில் அங்கிட்டு போயிட்டோம். நம்ம எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஆபேலில் தொடங்கி சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தானியல் வரைக்கும் எழுது. இவன் எல்லாம் என்ன செஞ்சாயின்னு எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்தில் ஏதோ ஒன்று செஞ்சாயின்றக்காண்டு அங்கே எழுதப்படலை, பூமியிலே ஒன்றை சாதித்தார்கள் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள் பட்டியலில் உன் பேர் என் பேர் சேர்ந்தா தான் பரலோகத்தில் இடம் இருக்குன்றாங்க. பெந்தேகோஸ்தே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து யார் பேரெல்லாம் இருக்கோ அவன் தான் வந்து பரலோகத்துக்கு வருவான் அப்படின்னு. இது எனக்கு வந்து எந்த அளவுன்னு தெரியல. தன் பிதாக்களின் கல்லறையில் அவனை அடக்கம் செய்தான்னு சொன்ன எல்லாருமே பரலோகத்துக்கு வருவாங்க அப்படி இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுது. இப்போ நான் வந்து எபிரேயர் வந்து விசுவாசர்கள் பட்டியலில் பேர் இல்லாதவன்லாம் பரலோகத்துக்கு வருவான் வரமாட்டான் அப்படின்னா அது எனக்கு புரியல. அதில் பேர் இருக்க வந்துடுவானா? இப்போ காயின் பேர் இருக்கு, காயின் வந்துடுவானா? சாலமன் பேர் இருக்கு இல்லை அப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டுறாங்க. சாலமனை பற்றி பேசிட்டீங்க, சாலமன் பேர் அங்கே இல்லை. எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியல். அவன் எதுக்காக அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு? இந்த பூமியிலே ஒன்றை அவர்கள் சாதித்தார்கள். சார் திரும்ப உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் செத்து பரலோகத்துக்கு போகிறது நோக்கம் இல்லை. இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரும்படிக்கு ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், இணைந்து போன துண்டிக்கப்பட்ட இணைப்பை மறுபடியும் சேர்ப்பது. அதான் பாருங்க, அந்த அவனை யார் பெரிய ஆர்டிஸ்ட் அவன் மைக்கேல் ஏஞ்சலோ ஆர்டாது. இந்த 2 விரல் இப்படி தொடர மாதிரி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஐ ஹோப் வந்து மைக்கேல் ஏஞ்சலோ வந்து அவருடைய ஆர்ட் தான் நினைக்கிறேன். அந்த விரல் 2 விரல் தொடரும். அது வந்து தான் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு, துண்டிக்கப்பட்ட உறவு மறுபடியும் இணைக்கப்படுகிற உறவு. இந்த உறவை மறுபடியும் இணைப்பதற்கு இயேசு வந்தார். இணைத்து பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றாக மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரே குடும்பமாக மாற்றணும். அந்த குடும்பத்தில் ஒரு பகுதி பரலோகத்தில் இருக்குது, இன்னொரு பகுதி பூமியில் இருக்குது. இப்படி கொண்டு வரணும். பூமியும் பரலோகம் ஒரே வீடாக மாறணும். கைத்தட்டுங்க தான் இருக்குது. அதுதான் தேவனுடைய திட்டம். அது நீ மறந்துடவே மறந்துடாங்க. நாங்கள் இந்த பாலாப்போன உலகத்தில் இருக்கோம். என்றைக்கு நாங்கள் பரலோகத்துக்கு போக போகிறோமோ, இந்த உலகத்தை சபிக்க இந்த உலகம் உனக்கு முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கும். அந்த உலகத்தை நீ நேசிக்க இந்த உலகம் உனக்கு பரலோகமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். ஸோ இயேசு பரலோகத்தை பற்றி பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசினார். இந்த பூமியை இயேசு நேசித்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென்னு சொல்லுங்க. இந்த பூமியை பிதா நேசித்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எதை வச்சு பிதா நேசித்தார் நீங்க சொல்றீங்க? தன் சொந்த குமாரனை அனுப்புனாரு.
அதுல இருந்தே தெரியும் இந்த பூமியை அவர் நேசிச்சிருக்காரு. இயேசு நேசிச்சார்னு எப்படி சொல்றீங்க? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் எல்லாம் இந்த பூமியை நேசித்தார்கள். ஏன் பூமியை நேசிக்கணும்? ஏன்னா இந்த பூமியை பிசாசு படைக்கல, தேவன் தான் படைச்சாரு. நீ எப்படி இந்த பூமியை நீ வெறுக்கலாம்? நான் கேட்கிறேன், பிசாசு படைச்சானா? இது தேவன் படைச்சது. நாம் அதை மறுபடியும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட பூமியாய் மாற வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த பூமியை குறித்த பெரிய நோக்கம் இருக்கு கர்த்தருக்கு. அதை மறைக்கிறான் பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தா செத்து போவோம் என்று நம்முடைய முன்னோர்கள் பலர் அறியாமல் பிரசங்கித்ததினாலே கிறிஸ்தவம் பூமியை எதையுமே மாத்தாம எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கு. ஆனா இந்த பூமியை மாத்தி 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 ஆளுக்கு கொஞ்சம் சார், ஏதோ ஆளுக்கு கொஞ்சம் மாத்திருந்தாங்கன்னா கூட இந்த பூமி வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஆவியானவர் இந்த வேலையை தொடங்கிட்டு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை நீ பார்க்கணும்னா, என் முழு உருவத்தை பார்க்கணும்னா வானத்தை மட்டும் பார்த்தா தெரியாதுடா, பூமியையும் சேர்த்தா தாண்டா தெரியும். கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்கள் அரசியல் இருக்கீங்களா, காவல்துறையில் இருக்கீங்களா, இல்லை சட்டத்துறையில், நீதித்துறையில் இருக்கீங்களா, எந்த துறையில் நீங்கள் பணிபுரிகளா இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தை மறந்து விடுகிறது. ஒவ்வொரு நாள் காலையில், ஆண்டவரே எங்க இந்த துறையில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல என்னுடைய துறையிலும் செய்யப்படுவ. கரங்களை கட்டி ஆமென். தொடர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துறை எந்த துறையாக இருந்தாலும், ஐயோ இங்கே லஞ்சம் இருக்கு, லாவண்யம் இருக்கு, மக்கள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறான், இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லோத்து என்ன செஞ்சானா, நாள்தோறும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டானா. என்ன செஞ்சான்? சோதம் குமாரலை பார்த்து எல்லாம் போய் அழிகிறாங்க, வெட்டியா போன இந்த நாடு உருப்படாதரா, இந்த நாடு வெட்டியா போண்டா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் பேசினதுதான் சோதம் குமாரனை அழிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். லோத்து நாள்தோறும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். நம்ம மற்றவன் செய்யறதெல்லாம் பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்படுறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நீதிமானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் செழித்து ஓங்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க வாயை திறந்து உங்க டிபார்ட்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க. என் துறையை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்களுடைய துறையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். பாருங்க, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் இருக்கும்போது மதியம் லஞ்ச் பிரேக்கில் நான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ண பார்த்தோன்னே இன்னொரு ஆள் சார் நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா? ஆமான்னு. அப்போ எங்கூட ஒர்க் பண்ண இன்னொரு கலீக், அந்த லேடி, ஒரு பொண்ணு, அதுவும் எங்கூட ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் செல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் மற்றவங்களாம் எங்களுக்கு ஜோம் பண்ணிக்காங்க, டார்கெட் அச்சீவ் பண்ண அப்படியே வர ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படியே எங்கள் கம்பெனிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது, உலகம் எங்கிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். வாட் எவர் த பிளேஸ் மேபி, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஜொலிக்க வைப்பார். ஆமாம், உலகத்திலே சுடர்களை போல் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமென். பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா தட்டி சொல்லுங்க, இந்த உலகத்தில் நீ பிரகாசிப்ப. ஆமென், 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 ஆமென். தேவன் என்ன அழைச்சதுக்கு ஆசீர்வதிச்ச காரணம் பரலோகத்தில் போய் ஜொலிக்கிறதுக்கு இல்லை, இந்த உலகத்தில் ஜொலிக்கிறதுக்கு. பரலோகத்தில் யார் ஜொலிப்பா சொல்லுங்க? சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். கையை தட்டு. ஆமென், ஆமென். யார் ஜொலிப்பா பரலோகத்தில் சொல்லுங்க? பூமியில எவன் ஜொலிச்சானோ அவன் தான் பரலோகத்தில் ஜொலிப்பான். ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், விரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சொல்லுவோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், விரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ
கமான். விரலாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவனாம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. சோ பூமியில நீங்க ஜொலிக்காம பரலோகத்துல நீங்க ஜொலிக்கலாம்னு கனவுல கூட நீங்க நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் சொன்னாரு, பூமியில நீ யாரோ அதுதான் பரலோகத்திலையும், பூமியில நீ எவ்வளவு நீதிமானோ அவ்வளவுதான் பரலோகத்துல நீதிமானா. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் சார். குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. டெய்லி மெடிடேட் 2 மணி நேரம் பண்ணீங்கன்னா பூமியில நீங்க எவ்வளவு நீதிமானோ அவ்வளவுதான் நீங்க பரலோகத்துல நீதிமான். இந்த வார்த்தையின் ஆழம் அகலம் நீளம் உயரம் வேற. பூமியில நான் எவ்வளவு நீதிமானோ அவ்வளவுதான் பரலோகத்துல நான் நீதிமான். ஏதோ அங்க போனோன்னு ஒரு ஒளி அடிக்கும், கபா கபான்னு எல்லாம் ஒன்னும் மாறாது. நல்லா தெரிஞ்ச, பூமியில ஜொலிக்காத எவனும் பரலோகத்தில் ஜொலிக்க முடியாது. பரலோகத்தை பத்தி எழுதுறவனே தெளிவா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிக்கும். காலை நேரத்தில் சோம்பேறிகளுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வார்த்தையை கேட்டுட்டு எந்த விதத்திலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படாத, ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிற, ஒரு யூஸ்லெஸ் லைஃப் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த பூமியில ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காய் சுடர்களை போல பிரகாசிக்காவிட்டால் பரலோகத்திலேயும் பிரகாசிக்க மாட்டாய். பைபிள்ல chosen people நிறைய பேர் மிஸ் ஆயிருக்கிறாங்க. பைபிள்ல ரிஜெக்டட் பீப்புள் நிறைய பேர் கிளிக் ஆயிருக்கிறாங்க, பாஸ் ஆயிருக்கிறாங்க. கரெக்ட். இவன் மிஸ் ஆயிருக்கான், பாஸ் ஆயிருக்கிறான். ரூபன் யாரு? சேஷ்டபுத்திரன். யாருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்திருக்கணும்? ரூபனுக்கு வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச தேவ மனுஷன் பேர் ரூபன் மாத்திட்டாரு, வேணாம்டா. இது தண்ணீரை போல் தளம்பினவனே, தகப்பனின் மஞ்சத்தை நீ அசுத்தப்படுத்தினாய். அதாவது லீடருடைய அந்த பொசிஷனை வந்து என்ன செய்யறான், வந்து அதாவது அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை அசுத்தப்படுத்துறானா, அதனால உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் போச்சு அப்படின்றான். அப்ப இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வருது? கடைசியா ஒருத்தன் பிறந்தான், கையை தட்டி ஒருத்தர். ஆமென். வாட் a wonderful. யாரு? யோசேப்பு. அவனுக்கு 2 கோத்திர பிதாக்கள் பட்டியல்ல அவன் ஃபேமிலியில 2 பேர் பிடிச்சிட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, அவன் யாரு, எப்படி பிறந்தான், எங்க பிறந்தான் முக்கியம் இல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சான். தேவன் உன்னதத்தில் இருக்கிற தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென். மனுஷருடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமானது பிரதர் அண்ட் சிஸ்டர். இந்த ராஜ்யத்திலே தேவன் உங்களை கொண்டு என்ன செய்கிறார் என்பது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எரிகோ கோட்டைக்குள்ள போகும்போது ஒரு வேசி என்ன செஞ்சிட்டா, இஸ்ரவேல் கோத்திரத்தோடு கனெக்ட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே வந்துட்டாலாம். ஆனா ஊருக்குள்ள நிறைய பேர் காலையில எந்திரிச்சு சூரியனை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒரு சிகரெட் கூட குடிக்காத நல்ல பிள்ளைகளும் உள்ள இருந்தாங்க. அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். they were slaughtered down. but one prostitute, ஆமா, ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே என்ன ஆனால் அழிந்து போகாதபடி காத்துக்கொள்ளப்பட்டால். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு chosen people, they missed the blessing. ஆனா நம்மலாம் rejected people, நம்மலாம் புறஜாதிகள். ஆனால் நாம் என்ன செய்யப்பட்டோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த பூமியில சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீர்கள் என்றால் நீங்க பூமியிலையும் ஜொலிக்க முடியாது, பரலோகத்திலையும் ஜொலிக்க முடியாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எப்பொழுது பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட. நாம் யார்? தேவனுடைய அங்கத்தினராய், அவருடைய அங்கமாய் இருக்கிறோம், அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். சரீர அவயவம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அவயம் வேலை செய்யும். இப்ப என் வாய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் சொல்ல, ஒரு வேலையும் பார்க்காம இந்த ஊழியக்காரங்க ஒரு வேலையும் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கமியா. 2 hours mental work is equal to 8 hours manual work.
ஏன் வாத்தியார்கள் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் டயர்டாகிறாங்க சாயந்தரம்? என்ன மம்பட்டி எடுத்தா வெட்டிட்டீங்க? சாயந்தரம் ஒரே டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்குது? என்ன மம்பட்டி எடுத்தா வெட்டினீங்க? மென்டல் ஒர்க். ஆமாம், நீ மூடியை தூக்கி போட்டால் மட்டும்தான் ஒர்க்குன்ற. அப்போ ஊழியக்காரெலாம் வேலையை பார்க்கலாம். யார் சொன்ன வேலையை பார்க்கலன்னு? ஒன்றை விட நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், நம்ம வேலை பார்க்கலன்னு என்ன சொல்லுவாங்க? ஏதாச்சும் பகுதி நேரம் நீங்கள் வேலை செஞ்சுதான் சார். பவுல்றீங்க, பவுல் பார்ட் டைம் வேலை பார்த்துருக்கார் சார், நீங்கள் வேலை பார்த்துட்டு தான் சார் ஊழியம் பண்ண. சரிடான்னு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா இவருக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு ஊழியக்காருக்கு இதெல்லாம் தேவை. என்னதான் செய்ய சொல்கிற நீனு? வேலையை பார்த்தா வேலையை பார்க்கக்கூடாதுன்ற. சரி, வேலை பார்க்காம ஊழியம் பண்ணால் உங்கள் சம்பாத்தியத்துக்கு நீங்கள் தான் வேலை பார்க்கணுன்ற. என்னதான் சொல்ல வர சொல்லி என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீ எந்த இடத்துல நான் வச்சாலும் நான் ஆசை வைப்பேன்.